أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذ الله ميثاق الذين أوتوا الكتاب لتبيننه للناس ولا تكتمونه فنبذوه وراء ظهورهم واشتروا به ثمنا قليلا فبئس ما يشترون. لا تحسبن الذين يفرحون بما أتوا ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب أليم. ولله ملك السماوات والأرض والله على كل شيء قدير. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். ரப்பனா ஜித்னா இல்மா ரப்பி ஸர்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக்கல் மன்னான் பதீஹஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் இன்னா அஸ்அலுக்கல் ஜன்னா வஅஊது பிக மினன் நார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து சூரா ஆல் இம்ரானுடைய தஃப்சீர் விளக்கம் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம லாஸ்ட்டாக
இறை நம்பிக்கையாளர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து சோதனை கொடுப்பான்னு பார்த்தோம். அதுல வந்து நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து முடிச்சோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 187வது வசனத்துல, வேதம் அருளப்பட்டவர்களிடம் வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்பிவிட வேண்டும், அவற்றை மறைத்து வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. எனினும் அவர்கள் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னே எறிந்து விட்டார்கள், மேலும் அதனை அற்ப ஆதாயத்திற்காக விற்று விட்டார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எத்துணை தரம் கெட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அந்த வேதக்காரர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த வேதக்காரர்களுக்கு வந்த இறை தூதர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஒரு தூதர் வருவாரு, அவரை நீங்க வந்து ஏத்துக்கணும், அவங்களுடைய புகழை வந்து நீங்க எல்லா பக்கமும் வெளியில எல்லாத்துட்டையும் சொல்லணும், அதே மாதிரி அவங்க எப்ப வேண்டாலும் வரலாம் அப்படிங்கிறதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் உங்கள்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு இறை தூதர்களும் அவங்கள்ட்ட வந்து எத்தி வைக்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. அதை இவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கியிருந்தான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அந்த உண்மையை அப்படி மறைச்சிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இம்மையிலையும் மறுமையிலையும் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நன்மைக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அற்பமான அந்த உலக வாழ்க்கைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்திய முழு விஷயங்களையும் மறைச்சிட்டு, இதை வந்து உண்மை, இந்த இம்மை வாழ்க்கை தான் உண்மை அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்னது மிக மோசமானது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல வந்து அவங்களை வந்து எச்சரிக்கையும் கண்டிக்கவும் செய்யறான். அப்போ அந்த வேத உண்மைகளை மறைக்காதீர் அப்படின்னு சொல்லி இருக்குதானே. அப்போ இது வந்து எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து மார்க்க விஷயத்த கற்ற அறிஞர்கள்லாம் இருக்காங்க தானே, அவங்கள எச்சரிக்கக்கூடிய வசனமா தான் இது இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க படிச்ச அந்த கல்வியை வந்து என்ன செய்யறதுன்னா மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது இல்லை, அதை அவங்க மட்டும் கத்துக்கிட்டு இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, யார் வந்து அந்த மார்க்க கல்வியை படிச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து எத்தி வைக்கலையோ, அவங்க வந்து இந்த வேதக்காரர்கள் எப்படி அவங்க மறைச்சு அவங்க வெளியில சொல்லாம இருந்தாங்களோ, அதே அவங்களுக்கு ஏற்பட்ட என்ன கதி ஏற்பட்டுச்சோ அதுவேதான் இவங்களுக்கும் ஏற்படும் அப்படிங்கறது அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். நம்ம என்ன செய்யணும்னா, யாரா இருந்தாலும் படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கல்வியை வந்து அவங்க கற்ற அந்த பயனுள்ள கல்வியை நற்செயல் புரிய தூண்டுகின்ற அந்த கல்வியை வந்து பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடியவங்களா இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு அறிஞர்களோட கடமை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம எதையுமே மறைக்க கூடாது, எதுவா இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இது வந்து திருமிதி, அபூ தாவூத், இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கு. எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச ஒன்ன பத்தி யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா, யார் வந்து அதை சொல்லாம மறைக்கிறாங்களோ அவங்க வந்து மறுமை நாள்ல அவருக்கு நெருப்பாலான கடிவாளம் பூட்டப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா சொல்றாங்க. அப்ப பாத்துக்கிங்க, இதுல வந்து நம்ம உண்மையிலேயே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுது, இப்ப நிறைய கத்துத்தானே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ்க்கு வந்து, அப்போ நமக்கு எந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுனாலும் அதனுடைய ஆதாரங்கள் இருக்குது, சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கு அப்படிங்க போகும்போது யாராவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லணும். அப்படி நம்ம மறைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு மறுமை நாள்ல அவங்களுக்கு நெருப்பாலான கடிவாளம் பூட்டப்படும் அப்படின்னு சஹீஹான ஹதீஸே இடம்பெற்றிருக்கு. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 88வது வசனத்துல, தாம் செய்கின்ற இழிச்செயலை குறித்து மகிழ்ந்திருப்பவர்கள், செய்யாத செயல்களுக்காக தாம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் நீர் கருதிவிட வேண்டாம். உண்மையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கின்றது. ஏன்னா அடுத்த வசனத்துல சொல்லிட்டு ஏன் சொல்றான் அப்படின்னா, யார் வந்து அவங்களுடைய தீய செயலை குறிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ, தான் செய்யாத நல்லவற்றிற்காக ஒருத்தவங்க வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து இந்த தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்ச வேணாம், அவங்களுக்கு வந்து துன்புறுத்தும் வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இப்ப யாரெல்லாம் வந்து செஞ்சது கரெக்டு, மற்றவங்க பாராட்டுறதுக்காக ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு போகும்போது அந்த செயல் வந்து எதோட சேரும்னா முகஸ்துதியோட சேரும். முகஸ்துதிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இணை வைப்புல ஒண்ணு. அப்போ அதை நம்ம செய்யக்கூடாது. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. எப்படின்னா, சாபித் பின் அல்-லஹாக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதை அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்லயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு 176ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க எப்படின்னா, யார் வந்து தமது செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகமாக்கி கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக பொய்வாதம் புரிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வந்து மேன்மேலும் அந்த செல்வத்திலையும் அந்த செல்வாக்களையும் குறைவே தான் ஏற்படுத்துவானே ஒளி அதிகமாக்க மாட்டான். அப்போ நம்மள்ட்ட இருக்கிற செல்வத்தையும் செல்வாக்கையும் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய்வாதம் புரியக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிடைக்க பெறாத ஒன்ன குறிச்சு கிடைச்சதா சொல்றது,
நமக்கு அது இருக்கவே இருக்காது நம்மள்ட்ட. ஆனா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யார் காட்டிக்கிறாங்களோ அவங்க எப்படின்னா, அதாவது இரு போலி ஆடைகளை அணிந்தவர்களே போல் ஆவார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸா இருக்குது. சஹீஹ் புகாரில இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போய் பாருங்க. அடுத்தது அல்கமா பின் வக்காஸ் ரஹமத்துல்லாஹி அவங்க வந்து சொல்றாங்க, மதீனால வந்து ஆளுநரா இருந்த மருவான் பின் அல் ஹக்கம் அவங்க வந்து தங்களுடைய வாயில் காப்பாளர் இருப்பாங்கல்ல, அவங்கள ராபி அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் நீங்க தான் செய்தவற்றை குறித்து மகிழ்கின்ற, தாம் செய்யாதவற்றுக்காக பாராட்டப்பட வேண்டும் அப்படின்னு விரும்புற ஒவ்வொரு மனிதனும் வேதனை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அது குறித்து நமக்கும் வேதனை கிடைக்குமா, அப்ப நம்மளும் வேதனைக்கு உள்ளாகக்கூடியவங்க தானே அப்படிங்கறத குறித்து நான் கேட்டேன்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அவரும் ராபிஹா அவங்களும் போய் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து போய் கேட்கறாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இது குறித்து உங்களுக்கு என்ன சந்தேகம், நீங்க ஏன் இதை பத்தி குழப்பிக்கிறீங்க, இது வந்து வேதக்காரர்கள் குறித்து எடுக்கப்பட்ட வசனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 187 187வது வசனத்தை ஓதி காமிச்சிட்டு சொல்றாங்க. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யூதர்கள்ட்ட வந்து போய் தௌராத் வேதம் குறித்து ஒரு சந்தேகம் கேட்கறாங்க. அப்ப அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதுக்கு மறைச்சிட்டு வேற ஒரு பதிலா அவங்க சொல்றாங்க. அதை சொல்லி போட்டு அவங்க சொன்ன அந்த பதிலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது எதிர்பார்க்கறத காமிச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, போயிடறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க தங்களுடைய வேதத்துல உள்ளதை மறைச்சாங்கல்ல, அதை குறித்து அவங்க சந்தோஷமும் படுறாங்க. ஆஹா, இது நம்ம அவங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம், நம்ம சொல்லல அப்படிங்கறதே மறைச்சிட்டோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது குறிச்சுதான் வந்து இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க எப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வந்து நயவஞ்சர்கள் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, போருக்கு போகாம என்ன செய்வாங்கன்னா, அந்த மதீனாவிலே அங்கேயே தங்கிருவாங்களாமா. அந்த போருக்கு போகாம தங்கினதையும் அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், அப்படியே சந்தோஷமா எடுத்துக்குவாங்களாமா. நம்ம போகல, தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமா எடுத்துக்குவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவொடனே என்ன செய்வாங்களாம், பொய் சொல்லுவாங்களாம். ஏதாவது ஒரு சாக்கு, நான் இதனால வரல அதனால வரல அப்படிங்கிற மாதிரி பொய் சாக்குகளை சொல்லி அவங்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்களாம், பாராட்டே வாங்கிடுவாங்களாம். ஓ, இதனாலதான் நீங்க வரலையா, பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி பாராட்டையும் வாங்கிடுவாங்க. அது குறிச்சு இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு இந்த இடத்துல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதே முஹம்மது பின் சாபித் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய தந்தை சாபித் பின் கைஸ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. பாருங்களேன், நமக்கெல்லாம் இது தோணுமான்னு தெரியல, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிந்து விடுவேனோ என அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, எதுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தாம செய்யாத ஒண்ணுக்காக பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புவதே அல்லாஹ் தடுத்துள்ளான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை யாராவது பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உணர்றேன். அது மட்டும் இல்லாம அகந்தை கொள்வரை அல்லாஹ் வந்து தடுத்து இருக்கிறான். ஆனா நான் வந்து அதை அழக விரும்புறேன் அப்படிங்கறத வந்து நான் உணர்றேன். அதுல எனக்கு அகந்தை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நான் பயப்படுறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய குரலுக்கு மேலாக நாங்கள் எங்கள் குரலை உயர்த்தக்கூடாதுன்னு அல்லாஹ் வந்து தடுத்திருக்கிறான். ஆனா என்னுடைய குரல் வந்து உங்களுடைய குரலை விட பெருசா இருக்கு, சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த வசனம் இறங்க விட்டு இதை குறித்து அவங்க ரொம்ப கவலையா சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாராட்டுக்குரியவரா நீ வாழ்ந்து உயிர் தியாகியா இறந்து சொர்க்கத்திற்கு செல்வது உமக்கு திருப்தி தருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே அவருமே பாராட்டுக்குரியவரா வாழ்ந்தாரு. அப்புறமா அவர் வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அதாவது தான் நபின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்தாரு தானே, முசைலிமா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு எதிரா யமாமா போர் ஒன்று நடந்துச்சு. அதுல கொல்லப்பட்டு அவர் உயிர் தியாகமும் செய்யறாரு. அப்ப அவங்களுக்கு எப்படியெல்லாம் கவலை வருது பாருங்க. நமக்கெல்லாம் இந்த கவலை வருமா என்னன்னு தெரியல. நம்ம செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் குறிச்சு இப்படிலாம் இருக்குமோ, இந்த வசனம் இறங்கி இருக்குதே, அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது இருக்குமோ, நம்ம இதுல ஏதாவது தப்பு பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுமா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க எவ்வளவு கவலைப்பட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து இது வந்து தப்சீர் இப்னு மர்தவியில இடம்பெற்றிருக்கு. அது இல்லாம தப்சீர் தபரானியில இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியா இருக்கு. அடுத்து தண்டனையிலிருந்து தப்பிப்பவர்கள் என்று நபியே நீர் எண்ணவே வேண்டாம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி, இது நபியை நீர் கருதாதீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நிச்சயமா யார் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். இதனாலதான் அடுத்து என்ன செய்யறான், அவங்களுக்கு வந்து வதைக்கும் வேதனை கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை நிறைவு செய்யறான். அடுத்தது 189வது வசனம், வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது, மேலும் அவனுடைய பேராற்றல் யாவற்றையும் உள்ளடக்கி உள்ளது. அதாவது வானங்கள் பூமி எல்லாத்தோட ஆட்சி அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. அனைத்து பொருட்களின் அதிபதியும் அல்லாஹ் தான். அவனே எல்லா பொருட்களின் மீது ஆட்சி செலுத்தும் ஆற்றல் படைச்சவன். அவனை தவிர வேற எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது.
அவன் எதையும் இயலாமையில் ஆழ்த்திவிட முடியாது. அவனை தவிர வேற எதுவுமே இதை எதையுமே இயலாமையில் ஆழ்த்திவிட முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. எனவே என்ன செய்யணும்? அல்லாஹ்தான் நம்ம அஞ்சணும். அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அவனது கோபம் குறிச்சும் ஏதோ மாறு செஞ்சோம்னா அவன் நமக்கு கொடுக்க போற தண்டனை குறித்து நம்ம என்ன செய்யணும்னா விழிப்போட இருக்கணும். ஏன்னா அவன் மகத்தானவன். அவனை தவிர வேறு யாரும் மகத்தானவர் கிடையாது. அவனே எல்லாற்றையும் படைக்க ஆற்றல் படைச்சவன். அவனை தவிர மேலான ஆற்றல் படைச்சவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்பணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 190வது வசனம். சின்னமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அதாவது இந்த இடத்துல எப்படி சொல்றான்னா, வான்வெளி உயரமாகவும் விரிப்பாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. பூமி எப்படி இருக்கு? வானம் மேல இருக்கு. பூமி எப்படி இருக்குன்னா தாழ்வாவும் அடர்த்தியாவும் படைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் யாருக்கு சான்று இருக்குது? அதாவது அறிவுடையவர்களுக்கு இதுல சான்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வானத்திலயும் நம்ம பூமியிலயும் நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுல இருக்குதானே. கோள், விண்மீன், கடல், அதாவது மீன்கள், அப்புறம் மலை, காடு அப்படின்னு மரம், செடி எல்லாத்தையுமே நம்ம கண்கூட பாக்குறோம். அப்போ பார்க்கக்கூடிய நாம எனக்கையாவது ஒவ்வொன்றையும் நம்ம இதெல்லாம் பத்தி சிந்திச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். ஏன்னா இதுல ஒவ்வொன்றுலுமே ஒவ்வொரு சான்று இருக்குது. அதாவது பல நிறங்களை படைச்சிருக்கிறான். ஏராளமான சுவை கொண்ட உணவுகள் நம்ம ஸ்மெல் பண்றோம். எவ்வளவோ வாசனைகளை நம்ம ஸ்மெல் பண்றோம். அதெல்லாம நம்ம பயன்பாட்டுக்கு எவ்வளவோ பொருட்கள் வீட்டுல நம்ம யூஸ் பண்றோம். மரத்துல இருந்து அந்த சேர், டேபிள், அது எல்லாமே நம்ம வீட்டுல பயன்படுத்திட்டு தானே இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறானே, அதெல்லாம் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கையாவது யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? ஏன்னா யார் சிந்திப்பாங்கன்னா அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அடுத்து இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சான்றுகள் பல உள்ளன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இரவும் பகலும் என்ன செய்யணும்? ஒன்னோட ஒண்ணு சேர்க்காது. ஒண்ணு அடுத்து என்ன செய்யும்? தொடர்ந்து இன்னொன்னு அடுத்து வரும். இரவு முடிய பகல், பகல் முடிய இரவு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரொட்டீனா போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இடத்துல சொல்றாங்க. இவ்விரண்டும் அதாவது முறை வைத்து ஒண்ணு நீளமாகவும் மற்றொன்று குறைவாகவும் வரும். சில வேளையில இரவு நீண்டு பகல் சுருங்கும். சில வேளையில என்ன ஆகும்னா பகல் நீண்டு இரவு சுருங்கும். அப்படி எல்லாம் ரெண்டுமே சமமா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து இதனாலதான் இதனை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் குறிச்சு நீ எனக்காவது சிந்திச்சிருக்கிறியான்னு கேட்கிறான் அல்லாஹ். இந்த வானம் பூமி அதோட ஒழுங்கமைப்பு குறிச்சும் இரவு பகல் எப்படி மாறி மாறி வருது அப்படிங்கறத குறித்தும் சிந்திச்சிட்டு இருக்கிறியா? அப்போ இதுல யாருக்கு சான்று இருக்கு? அறிவுடையவர்களுக்கு சான்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அந்த அறிவுடையோர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா உள்ளதை உள்ளபடியே ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி தெளிவா எந்த விஷயத்தை இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தூய்மை மிக்க நிறைவான அறிவுடையோரை குறிக்கும். இந்த இடத்துல அவங்க எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க? விளங்காத செவிடர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஊமையாவும் இருக்க மாட்டாங்க. எதையா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? ஏத்துக்குவாங்க அப்படின்ட்டும் அல்லாஹ் இந்த இடத்துல அறிவுடையோரை பத்தி சொல்லிட்டு, அந்த அறிவில்லாதவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தானே, எதையுமே விளங்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள குறிச்சு அல்லாஹ் சொல்லும் போது 12வது அத்தியாயம் 105வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, எதையுமே விளங்காதவர்களை பற்றியே வானங்களிலும் பூமியிலும் எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. அவர்கள் தினந்தோறும் அவற்றை கடந்துதான் செல்கின்றனர். ஆயினும் அவற்றை குறித்து சிந்திக்காமல் புறக்கணித்து விடுகின்றார்கள் அப்படின்னு இந்த இடத்துல யார சொல்றான்னா அறிவில்லாதவங்களை பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அப்ப பாருங்க, அல்லாஹ் படைச்ச படைப்பினங்கள் எல்லாத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடியவங்களை அறிவுடையவர்களும் சிந்திக்காதவங்கள அறிவற்றவர்களும் அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த அறிவுடையவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகும்போது 191வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் எத்தையவர்கள் எனில் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள், எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமுமின்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. அதாவது அந்த அறிவுடையவர்களுடைய தன்மைகள் எல்லாம் இந்த இடத்துல சொல்றான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நின்றுட்டு இருக்கும் போதும் சரி, அமர்ந்திருக்கும் போதும் சரி, ஒரு கழிச்சு படுத்திருக்கும் போதும் சரி, அவங்க அல்லாஹ் நினைவு கூறக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது குறித்து இம்ரான் பின் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா. இது புகாரி ஷரீஃப்ல 1117வது இடத்துல இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நின்று கொண்டு தொழுங்க. அதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா, சக்தி இல்லைன்னா உட்காந்துட்டு தொழுங்க. அப்படியே உங்களுக்கு சக்தி இல்லைன்னா ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டாவது தொழுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இம்ரான் பின் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆக எல்லா நிலைகளையும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நாவு என்னதான் நமக்கு உடம்புக்கே முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய மைண்ட் மட்டும் தானே வேலை செய்யும். அந்த மாதிரி நிலைமையில மட்டும் இருந்தாலுமே நம்ம என்ன செய்யணும்னா
உள்ளத்தாலையாவது அல்லாஹ் வந்து நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது குறித்து சிந்திப்பவர்கள் என்கிறது இந்த வசனம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வானங்கள் பூமியில பொதிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏத்துக்குவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் தானே, இரவு பகல் மாறி மாறி வரதா இருக்கட்டும், அங்க மேகம், அந்த நட்சத்திரம், சூரியன் சந்திரன் சுத்தி வர்றது எல்லாமே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏத்துக்குவாங்க. அந்த விதிகள் அல்லாஹ்னால தான் வந்துச்சு. அவனுடைய இது வந்து அல்லாஹ்வுடைய மகத்துவம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய நுண்ணறிவு, இது வந்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நடக்குது இது எல்லாத்துக்குமே இது வந்து அல்லாஹ்வுடைய சான்று அப்படிங்கிறத அந்த அறிவுடையவர்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து ஒரு அழகான விஷயம் சொல்றாங்க பாருங்க. அபு சுஹேல் அத்தாரானி ரஹமத்துல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எனது இல்லத்திலிருந்து வெளியே வருகிறேன். அப்போது என்னுடைய பார்வை எந்த பொருள் மேல விழுந்துச்சுனாலும் சரி, அந்த பொருள் அல்லாஹ் எனக்கு ஒரு அருட்கொடையாகவும் படிப்பினையாகவும் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்துக்கிங்க, அவங்க எப்போ வெளியில வந்தாலும் எந்த பொருளை பார்த்தாலுமே இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இதுல இருந்து எனக்கு ஒரு படிப்பினை இருக்கு அப்படிங்கறத அவங்க நினைப்பாங்களாமா. நம்ம அப்படி நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வெளியில எதை பார்த்தோம்னாலும் இது அல்லாஹ் நமக்காக கொடுத்தது, அதுல இருந்து என்ன இருக்கு, நம்ம அதுல இருந்து என்ன படிப்பினை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சிந்திங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்குதான் பாருங்க, இப்ப ஹசன் அல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, யார் ஒருத்தர் 1 மணி நேரம் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து முசனஃப் இப்னு அபி சைஃபா அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு இந்த செய்தி. அப்ப பாத்துக்கிங்க, 1 மணி நேரம் சிந்திச்சாவே ஒரு இரவு முழுவதும் நம்ம நின்று வணங்கினதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம எங்க போனாலும் போறது எதை பார்த்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்து நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு இன்னும் எவ்வளவு கூலி நமக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை சிந்திக்கக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாங்க எப்படின்னா, சிந்தனை வந்து ஒரு கண்ணாடி, அது உன் நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு காட்டும் என்று ஹசன் அல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இது வந்து நூல் தப்சீர் குர்துபில இடம்பெற்றிருக்கு. அப்ப பாத்துக்கிங்க, இது உண்மைதானே. மிரர் என்ன செய்யும், நம்ம கண்ணாடி நமக்கு நம்ம எதை பார்க்கறோமோ நம்ம எப்படி காட்டுறோமோ அப்படித்தானே காமிக்கும். அப்ப நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோமோ அது நமக்கு நன்மையா சிந்திச்சோம்னா நன்மையா காட்டும், அதை பத்தி நம்ம தீமையா சிந்திச்சோம்னா தீமையா காட்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப வந்து நம்மளுடைய சிந்தனைகள் எப்பயும் எப்படி இருக்கும்னா நன்மையின் பக்கம் செல்லக்கூடியதா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படியே நாம அனைவரும் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எவருடைய பேச்சு சிந்திக்க தூண்டுவதாகும், அவருடைய மௌனம் வந்து சிந்தனையாகவும், அவருடைய பார்வை வந்து படிப்பினை பெறுவதாகவும் அமைந்துள்ளதோ அவருக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒருத்தவங்க நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்முடைய பேச்சு எப்பவுமே ஒருத்தரை சிந்திக்க தூண்டக்கூடியதா இருக்கணுமா. மௌனமா இருந்தா கூட எதையாவது பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா, நல்ல விஷயங்களை. அதே மாதிரி நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, எதை பார்த்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு லெசன் நமக்கு கிடைக்கணும், ஏதாவது ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கணும். அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. அடுத்து முஃப்கீஸ் அல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதுல சிந்திக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்களேன். நீங்க தினம்தோறும் அந்த கபிரிஸ்தானத்துக்கு போய் பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய சிந்தனைகள் தூண்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா உண்மைதானே, இப்ப நம்ம அதை பார்க்க போகும்போது தானே நம்மளும் இந்த இடத்துல என்னைக்கா ஒரு நாளைக்கு வருவோம் அப்படிங்கறத சிந்திக்க தோணும். அது மட்டும் இல்லாம கபருடைய வேதனை குறித்து நமக்கு அச்சம் வரும். அப்படிங்கறதுக்கா இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப நம்ம டெய்லியும் கபிரிஸ்தானை போய் பார்க்கணும். அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதான் மாறா அந்த ஜியாரத், அந்த இது கபரு வணக்கம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது இது. அங்க போய் அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளும் என்னைக்கா ஒரு நாளைக்கு வரப்போறோம், கபருடைய வேதனை விட்டு நமக்கு பாதுகாப்பு தேடுறதுக்காக நம்ம துவா செஞ்சுட்டு அதுக்குண்டான நன்மைகள் என்னவோ அதை நம்ம செய்யக்கூடியவங்களா, ஏன்னா நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறோம், நம்ம என்னைக்கா இருந்தாலும் அங்க போறோம் தானே, அதுக்குண்டான பாதுகாக்கக்கூடிய வழிகள் நம்ம இனிமேல தேடுறதுக்கு அந்த பயம் வரும் அப்படிங்கறதுக்கா இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹுக்கு முன்னாடி நீங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு நிறுத்தப்படுவீங்க அப்படிங்கறத வந்து உங்களுடைய மனக்கண் முன்னாடி நீங்க கொண்டு வாங்க. அப்போ வந்து ஒரு குழுவினர் அதுல வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, அதுல இன்னொரு குழுவினர் வந்து நரகத்துக்கு போவாங்க. அந்த நரக வேதனை குறித்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ வந்து நமக்கு என்ன செய்யும், அந்த ஒரு பயம் வரத்தான் செய்யும். அதாவது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம கொண்டு வர போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம இன்னும் நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய அமல்களையும் அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகும். பாவங்களை விட்டு நம்ம தடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் உருவாகும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே என்ன செய்யணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை அமல்களை நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நரக வேதனை கொடுத்து அப்பப்போ நம்ம யோசிக்கணும், ஆஹா இது இப்படி இவ்வளவு கஷ்டமானதா,
அப்ப சொர்க்கம் எவ்வளவு ஈஸியா இருக்கா, நமக்கு நல்லா இருக்கா, அதுல நிறைய அனுபவிக்க இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சிந்திக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்லி போட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அழுதுகிட்டே திடீர்னு மயக்கம் போட்டு அவங்க விழுந்துறாங்க. அப்புறம் அவங்களுடைய தோழர்கள்லாம் அவங்கள தூக்கிட்டு போறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இது நூல் அத்தக்வீஃப் மினன் நார் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய உள்ளத்தை செம்மையாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கனாவே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் உறுதியாக்கணும், ஈமான்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பாங்களாமா. அதனுடைய வாசல் பக்கத்துல நின்றுக்கிட்டு அப்படியே கவலையா அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த வீட்டை அழைச்சு உனக்குள்ள வசிச்சாங்கல்ல அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா பதில் வரும். எப்படின்னா தமக்கு தாமே அவங்க பதில் சொல்லிக்குவாங்க. எப்படின்னா 28வது அத்தியாயத்துல 88வது வசனத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பதிலா அவங்க வச்சுக்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே அழிந்து விடக்கூடியதான் அல்லாஹ்வின் முகத்தை தவிர அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ள அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்துக்குவாங்களாம். அப்ப பாருங்களேன், அவங்க ஒரு பாலடைஞ்ச வீட்டு முன்னாடி நின்று இதுக்குள்ள வசிச்சவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே மரணம் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி அறிஞர் ஒருத்தர் கூறியிருக்காரு. என்னன்னா இந்த இடத்துல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, படிப்பினை பெறும் நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தை யார் பாக்குறாங்களோ, அதாவது சும்மா ஏதோ என்னமோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொன்றிலையும் நம்ம படிப்பினை பெறக்கூடியதா நம்ம நோக்கி யார் அந்த நோக்கம் இல்லாம யார் பாக்குறாங்களோ அவங்க அவங்களுடைய அலட்சியத்திற்கு ஏற்ப அவங்களுடைய அகப்பார்வை என்ன செய்யும்னா பட்டு போயிருங்கிறாங்க. பட்டு போயிரும்னா இந்த செடிகள் தானே சொல்லுவோம், காஞ்சிரும் பட்டு போயிரும். அந்த மாதிரி அப்ப ஒண்ணுமில்லாம போயிரும் போல அலட்சியத்திற்கு ஏற்ப அவங்களுடைய அகப்பார்வை அவங்களுடைய உள் பார்வை பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல. அடுத்து பிஸ்ர் பின் ஹாரிஸ் அல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, உயர்ந்த அல்லாஹ் அவனுடைய மகத்துவம் குறித்து நம்ம சிந்திச்சோம்னா அவனுக்கு நம்ம மாறு புரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹில்யத்துல் அவுலியா அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப அல்லாஹுடைய மகத்துவத்தை குறித்து யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க யாருமே அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த இடத்துல வெளியிட்டு இருக்காங்க. இப்படின்னு அழகான விஷயம் தான் இது. பாருங்களேன், அதாவது ஆதமுடைய மகனே, பலவீனமானவனே, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்க, நீ இம்மையில் பணிவு மிக்கவனாகவே இரு, பள்ளிவாசல்களை இருப்பிடமா ஆக்கிக்க. அதே மாதிரி இது பாருங்க, உன் கண்களுக்கு அழுகிறதுக்கும் உன்னுடைய உடம்புக்கு பொறுமையை மேற்கொள்றதுக்கும் உள்ளத்திற்கு சிந்திக்கவும் கற்றுக்கொடு, நாளைய உணவு குறித்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதா சொல்லியிருக்காங்க. பாருங்க, அப்ப நம்மளுடைய கண்களுக்கு என்னத்தை கத்துக் கொடுக்கணும், அதையும் கண்டதையும் பாக்குறதுக்கு கத்துக் கொடுக்கறத விட என்ன அழுகிறதுக்கு மறுமையை குறிச்சு மற்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்குதானே, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை குறிச்சு அழுறதுக்கும் நம்மளுடைய உடம்புக்கு பொறுமையை மேற்கொள்ளவும், ஏன்னா டக்குன்னு இமோஷனலாவே அதான் அதுக்கும் அதே மாதிரி உள்ளத்தை சிந்திக்கிறதுக்கும் கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாளைய உணவை பத்தி நம்மளுடைய கவலை எல்லாமே அப்படித்தானே இருக்கு. நாளைக்கு என்ன, அடுத்து என்ன, ஒரு மாசத்துக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு என்ன, 10 வருஷத்துக்கு என்னன்னு அந்த பின்னாடி உள்ளதை பத்தி தானே சிந்திக்கிறோம். இந்த இடத்துல சொல்லும்போது நாளைய உணவு குறிச்சு கூட நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க எப்படின்னா 12வது அத்தியாயத்துல 105, 106வது வசனத்தை இந்த இடத்துல சொல்றாங்க எப்படின்னா, வானங்கள்லயும் பூமியிலையும் எண்ணற்ற சான்றுகள் இருக்கு, அவர்கள் தினந்தோறும் அவற்றை கடந்துதான் செல்றாங்க, ஆனா அவற்றை குறிச்சு சிந்திக்காமல் புறக்கணித்து விடுறாங்க. அவர்களில் பெரும்பாலோர் இணை வைப்பவராக இருந்தவரை தவிர வேறு வகையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில்லை. நம்ம தினந்தோறும் நம்ம ஃபேஸ் பண்றதான் வானம் பூமி, இதை நம்ம கடந்தே தான் செல்றோம். ஆனா அதை அதை பத்தி அவங்க சிந்திக்கிறது இல்லை, எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இது யார் அப்படின்னா இணை வைப்பாளர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான். அப்போ அதே நேரத்துல இறை நம்பிக்கை கொண்ட தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா 191வது வசனம், அதான் இப்ப நம்ம பார்த்தோம் தானே, அது என்ன சொல்றான்னா, அங்கு அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒருக்களித்து படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது குறித்து சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்துல பாராட்டுறான். அந்த நிராகரிப்பாளர்களை அவங்க சிந்திக்கலன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க நம்பிக்கை கொள்றதுலேன்னு அல்லாஹ் சொன்னால இந்த இடத்துல இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் பாராட்டுறான். அதே மாதிரி அடுத்து அறிவுடையவர்களை பத்தி அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி பிரார்த்திப்பாங்க. எப்படின்னா, எங்கள் இறைவா, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை என்று கூறுவார்கள். அதாவது இந்த படைப்புகளை நீ அனாவசியமா படைக்கல, மாறா ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிற. தீமையை செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய செயலுக்கு ஏற்ப நீ தண்டனை வழங்குவதும், நற்செயல் புரிஞ்சவங்களுக்கு நல்ல பிரதிபலன் வழங்குவதுமே அதனுடைய நோக்கமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது வீணானவற்றை படைப்பதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் வேறுபட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஏன்னா வானம் பூமி எல்லாமே என்ன செய்யுதுன்னா அல்லாஹ் தான் துதிக்குது. அப்ப நாமளும் என்ன செய்றோம்? அல்லாஹ் தான் துதிக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? எல்லாத்தையும் விட்டும் தூய்மையானவன். அவன் வந்து எதனுடைய தேவையும் அற்றவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தூயவன் சொல்லி சொல்றாங்க. அடுத்து நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அவங்க யார் பிரார்த்திப்பாங்களாம்? அந்த அறிவுடையவர்கள் பிரார்த்திப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு நோக்கத்தோடும் தகுந்த காரணத்தோடும் படைப்புகளை உருவாக்கியவனே, குறைபாடுகளிலிருந்தும் வேடிக்கைகளிலிருந்தும் தூய்மை பெற்றவனே, உனது யுக்தியாலும் சக்தியாலும் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? அந்த அறிவுடையவர்கள் பிரார்த்தித்தவனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த நற்செயலின் மூலம் நீ எங்களுக்கு அருள்மிக்க சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவாயோ, எந்த நற்செயலின் மூலம் வதைக்கக்கூடிய அந்த வேதனையிலிருந்து நீ காப்பாற்றுவாயோ, அதிலிருந்து எங்களுக்கு நற்செயல்கள் புரிவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்திப்பாங்க. பாத்தீங்களா? எதெல்லாம் நற்செயலோ அதாவது அதன் பக்கம் நன்மை செய்யறதுக்கும், எதெல்லாம் தீய செயலோ அதுல இருந்து காப்பாத்துறதுக்கும் நீதாண்டா எல்லாம் எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி யார் பிரார்த்திப்பாங்க? அந்த சிந்திக்கக்கூடிய அந்த அறிவுடையவர்கள் வந்து பிரார்த்திப்பாங்க. அடுத்த வசனத்துல 192வது வசனத்துல, எங்கள் இறைவனே, நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்தி விட்டாய். மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ அநியாயம் இழைக்கக்கூடியவங்களுக்கு உதவி புரிவோர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அநியாயம் செய்யறவங்களுக்கு மறுமை நாள்ல யாருமே அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து யாருமே அவங்கள வந்து காப்பாற்ற மாட்டாங்க. நீ வந்து யார் அந்த இடத்துல நரகத்துல பூத்துனையோ அவங்கள வந்து நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. அவங்கள காப்பாற்றக்கூடியவங்க யாருமே இல்லை. அதாவது நீ நாடினாலே தவிர அதுல இருந்து யாருமே தப்பவே முடியாது அப்படின்னும் அந்த அறிவுடையவர்கள் வந்து பிரார்த்திக்கிறாங்க. அடுத்த வசனம் 193வது வசனம் இப்படி மறுபடியும் பிரார்த்திக்கிறாங்க. எப்படின்னா, எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பை நாங்கள் செவியேற்றோம். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து அருள்வாயாக. எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக. மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. இப்படி யார் பிரார்த்திப்பானா? அந்த அறிவுடையவர்கள் பிரார்த்திப்பாங்க. அதாவது ஒரு அழைப்பாளர் எங்கள்கிட்ட வந்தாரு. அவர் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்வை ஏத்துக்கிங்க, நான் தான் அவங்களோட இறை தூதர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே நாங்க என்ன செஞ்சுட்டோம்னா அவருடைய அழைப்பை நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆகவே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுடா அல்லாஹ், எங்களை விட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அகற்றுடா அல்லாஹ், நல்லோரோட எங்களை காப்பாத்துடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுடையவர்கள் பிரார்த்திப்பாங்க. நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டதாலும் உன்னுடைய நபியை நாங்க ஏத்துக்கிட்டதாலும் எங்களுடைய பாவங்களை மறைப்பாயாக. உனக்கு இழைத்த குற்றங்களை வந்து எங்கிட்ட இருந்து அகற்றிடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பிரார்த்திப்பாங்க. எங்களை வந்து நல்லோரோட சேர்த்துருவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்திப்பாங்க. அடுத்து 194வது வசனத்துல அவங்க இப்படி பிரார்த்திப்பாங்க. எப்படின்னா, எங்கள் இறைவா, மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக. மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. சின்னமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய். அதாவது மறுமை நாள்ல எங்களை நீ இழிவுக்கு உள்ளாக்கிறாத, எல்லா படைப்பினங்களிலும் முன்னிலையில வச்சு எங்களை கேவலப்படுத்திடாத. அப்படித்தான் நம்ம துவா கேட்போம். நம்ம நிறைய தப்புகள் நம்ம அறியாம நம்ம செஞ்சுதானே இருப்போம். அப்போ வந்து அங்க எல்லாரும் முன்னாடி காட்ட போகும்போது நமக்கு அந்த அவமானமா இருக்கும். அப்படிங்கிறக்க நம்ம துவா கேட்க போகும்போது இப்படித்தானே கேட்போம். எல்லாம் நான் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் எல்லாரும் முன்னாடி காமிச்சிடாத, என்ன மன்னிச்சிடாதா அப்படின்னு சொல்லி அந்த அறிவுடையவர்கள் இப்படிதான் கேட்பாங்க. அதாவது எங்களை கேவலப்படுத்தி விடாதே, நிச்சயமா நீ வாக்குறுதி மீற மாட்டாய். அதாவது உன் தூதர்கள் அறிவித்த உனது வாக்குறுதியை நிச்சயமா நடந்தே தீரும். மறுமை நாளில் உனக்கு முன்னால் நாங்கள் வந்து நிக்கிறதா அந்த வாக்குறுதி. அப்போ அந்த நேரத்துல வந்து எங்களை வந்து அந்த இடத்துல கேவலப்படுத்திடாத அப்படின்னு சொல்லி அந்த அறிவுடையவர்கள் கேட்பாங்க. நாமளும் இன்ஷா அல்லாஹ் அந்த அறிவுடையவர்களா நம்மளுடைய துவாவை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். எல்லா விஷயத்திலயும் நம்ம பாதுகாப்பு கேட்கணும். அதே சமயம் இந்த இடத்துல வந்து இறுதி 10 வசனங்களோட சிறப்பையும் சொல்றாங்க. எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இறுதி 10 வசனங்கள் வந்து தஹஜ்ஜத் தொழுகைக்காக அவங்க எந்திரிச்சாங்கன்னா அதை ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இருந்தாலும் சொல்றேன் ஷார்ட்டா. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு இரவுல வந்து அவங்களுடைய சிற்றனை மைமூனா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல வந்து இவங்க தங்கி இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இவங்களும் படுத்திருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவில் அந்த மூன்றில் ஒரு பகுதியில எழுந்து வானத்தை நோக்கி இந்த வசனத்தை ஓதுறாங்க. ஆல இம்ரானுடைய 190ல இருந்து 200வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எந்திரிச்சு ஒழு செஞ்சுட்டு 11 ரக்காத் தொழுகுறாங்க. தொழுதுட்டு பிலால் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்றாங்க, தொழுகைக்கான ஃபஜ்ர் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க, அங்க போய் பள்ளியில போய் வீட்டுல 2 ரக்காய் தொழுதுட்டு அங்க போய் தொழுகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து இன்னொரு ஹதீஸ்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு நாள் இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து
இரவுல பெரும் பகுதியை முடிச்சோடனே அந்த மூன்றில் ஒரு பகுதி, அந்த 3வது பகுதியில எந்திரிக்கிறாங்க. வானத்தை நோக்கி 190ல இருந்து 200வது வசனம் வரைக்கும் ஓதுறாங்க. ஓதிட்டு இப்படி துவா செய்றாங்க அப்படின்னு அதுல துவா சொல்றாங்க. அதனுடைய தமிழ் மட்டும் நான் சொல்றேன். இறைவா, என்னுடைய இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் செவியிலும் பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் வலப்பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் இடப்பக்கத்திலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு முன்னாலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு பின்னாலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு மறுமை நாளில் ஒளியை பெரிதாக்குவாயாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரார்த்தித்ததா சொல்றாங்க. இது வந்து தஃப்சீர் இப்னு மர்தஹில இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இருந்த ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் இருக்கு, அதோட முடிச்சுக்கலாம். எப்படின்னா, அத்தாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, அவங்களும் உமர் ரலியல்லாஹு அவங்க அப்புறம் உபைத் பின் உமைர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க 3 பேரும் என்ன செய்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து சந்திக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில ஒரு திரை மட்டும் இருக்குது. அந்த இடத்துல வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்கள நீங்க பார்த்திருக்கீங்களா, அவங்களோட நீங்க இருந்திருக்கிறதுலயே ஆச்சரியமான செய்தி ஒண்ணு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, நபி அவர்களுடைய எல்லா விஷயங்களுமே ஆச்சரியமானவை தான். ஒரு நாள் வந்து எனக்குரிய இரவுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னோட தங்கி இருந்தாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து படுத்திருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல அல்லாஹ் உங்களை அழைக்கிறானா, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எந்திரிச்சிட்டாங்க. போய் அல்லாஹ் வழிபடணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, போய் உது செஞ்சுட்டு தொழுகுறாங்க. அவங்களுடைய தாடியெல்லாம் நனையிற அளவுக்கு அவங்க தொழுகுறாங்க. அதுக்கடுத்து சஜ்தாக்கு போறாங்க. அங்கேயுமே அவங்க ஃபுல்லா அவங்களுடைய தாடியெல்லாம் நனையிற அளவுக்கு அவங்க அழுகுறாங்க. அதுக்கடுத்து ஒரு கழிச்சு படுக்குறாங்க. அப்பயும் அவங்களுடைய தாடி நனையிற அளவுக்கு அழுகுறாங்க. அதுக்கடுத்து சுபு தொழுகைக்கான அவங்களுக்கு அந்த நேரம் வருது. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்கள கூப்பிடறதுக்காக வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நேரமாச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் தான் உங்களுடைய முந்தைய மற்றும் பிந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அதாவது, பிலாலே, உமக்கு கேடுதான். இன்றைய இரவுல அல்லாஹ் என் மீது வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு சான்றுகள் பல உள்ளன எனும் வசனத்தை அருளி இருக்கிறான். அதை கேட்டோடனே நான் எப்படி அழாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இது தொடர்பா சிந்திக்காதவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப பாத்துக்கீங்க, வானங்கள் பூமி படைப்பதிலும் அந்த இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு சான்றுகள் இருக்கு அப்படிங்கிற அதுல எவ்வளவு சிந்திச்சிருந்தா அவங்க அந்த மாதிரி அழுதுருப்பாங்க, ஃபுல்லா தாடி நனையிற அளவுக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாமளும் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ நம்ம பார்த்த வசனங்கள் 187ல இருந்து 194 வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயமானதா இருந்தாலும் நம்ம கையில ஹதீஸ் ஆதாரமோ அல்லது குர்ஆன் வசனங்களோ இருக்குது அப்படிங்க போகும்போது, யாராவது நம்மள்ட்ட அது குறித்து சந்தேகங்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதனுடைய சந்தேகத்தை வந்து நம்ம தீர்த்து வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி முகஸ்துதிக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும், புகழணும் அப்படிங்கறதுக்காக எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது. நம்ம எதையுமே பார்த்தாலும் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாத்துலயுமே நம்ம, அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது அழகா இருந்துச்சு பாத்தீங்களா? நம்மளுடைய பேசுறதும் சிந்தனை தூண்டுறதா இருக்கணும். அதே மாதிரி நம்ம மௌனமா இருந்தாலும் அது சிந்தனை குறித்தே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பார்வையும் எப்பவுமே எப்படி இருக்கணுமா, படிப்பினை பெறக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين والحمد لله رب العالمين.